friends, welcome back to our channel. இப்போதான் நீங்க first time நம்ம வீடியோ பார்க்கறீங்களா? அப்ப கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் ஒரு சார்ட் பேப்பர்ல பட்டர்ஃப்ளை டிசைன் வரைஞ்சிருக்கேன். எனக்கு ரெண்டு சைடும் சமமா வரதுக்காக சார்ட் பேப்பரை இப்படி ரெண்டு சைடு ஃபோல்ட் பண்ணி கரெக்ட்டா சென்டரா பார்த்து அந்த பட்டர்ஃப்ளை நான் வரைஞ்சிருக்கேன். அதுக்கு மேலே OHB ஷீட் யூஸ் பண்ணி நம்ம வந்து கிளாஸ் பெயிண்டிங் பண்ண போறோம். கோல்டன் கலர் அவுட்லைனர் எடுத்துர்க்கேன். இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 35 ஆகுது. போன ரெண்டு வீடியோல யூஸ் பண்ண அதே கிளாஸ் கலர்ஸா யூஸ் பண்றேன். அவுட்லைனர் மட்டும் கோல்டன் கலர் யூஸ் பண்றேன். போன வீடியோ நீங்க பார்க்கலனா கண்டிப்பா பாருங்க. நான் கார்ட்ஸ்லயும் டிஸ்கிரிப்ஷன்லயும் தரேன், லிங்க் தரேன். நம்ம ஏற்கனவே சார்ட் பேப்பர்ல வரைஞ்ச பட்டர்ஃப்ளை டிசைன் மேலேயே இந்த OHB ஷீட்ல அந்த கோல்டன் கலர் அவுட்லைனர் வச்சு நான் அவுட்லைன் வச்சிட்டு கொடுக்குறேன். Black கலர் அவுட்லைனரை விட இந்த கோல்டன் கலர் அவுட்லைன் இந்த பட்டர்ஃப்ளைக்கு ரொம்ப அழகா இருக்கு. இப்போ ஃபுல்லா பட்டர்ஃப்ளைக்கு அந்த அவுட்லைனர் கொடுத்து முடிச்சாச்சு. அடுத்து வந்து கலர்ஸ் கொடுக்கறத பார்க்கலாம். அந்த குட்டி குட்டி டிசைனுக்கும் நான் அந்த கோல்டன் கலர் யூஸ் பண்ணி டிசைன் கொடுத்துக்கிறேன். ப்ளூ கலர் ஃபர்ஸ்ட் கொடுக்குறேன். அந்த பட்டர்ஃப்ளை ரெண்டு கார்னர்லயும் ஸ்கை ப்ளூ கலர் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் ரெட் கலர் கொடுக்குறேன். அந்த குட்டி குட்டி டிசைனுக்கு ரெட் கலர் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் பிங்க் கலர் கொடுக்குறேன். அந்த பிங்க்குக்கு நடுவுல கிரீன் கலர் லீஃப் கிரீன் கலர் கொடுக்குறேன். அந்த குட்டி குட்டி பபிள்ஸ் வந்தா நான் போன வீடியோல சொன்ன மாதிரி அந்த இயரிங் பட்ஸ் யூஸ் பண்ணி அந்த பபிள்ஸ் வந்து நம்ம கிளியர் பண்ணிக்கலாம். கீழே இந்த இடத்துல ஆரஞ்சு கலர் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எந்த கலர் பிடிக்குதோ அந்த கலர் கொடுத்துக்கோங்க. ஆரஞ்சு கலர் ரொம்ப அழகா இருந்தது, அதனால ஆரஞ்சு கலர் கொடுத்துருக்கேன். அதுக்கு மேல ரெட் கலர் கொடுக்குறேன். இந்த இடத்துல ரெட் அண்ட் எல்லோ மிக்ஸ் பண்ணி கொடுக்குறேன். மேல ரெட் கொடுத்துட்டு கீழே எல்லோ கொடுக்குறேன். சேம் இந்த சைடும் ரெட் அண்ட் எல்லோ கொடுத்துருக்கேன்.
ரெட் கொடுத்த பக்கத்தில் எல்லோ கொடுத்துருக்கேன். இந்த கீழே அந்த பட்டர்ஃப்ளைக்கு பிங்க் அண்ட் ப்ளூ கொடுத்துருக்கேன். நான் ஹேர் ட்ரையர் யூஸ் பண்ணி அந்த பிக்சரை கொஞ்சம் ட்ரை பண்ணிக்கிறேன். அப்போ தான் அந்த கலர்ஸ் வந்து ஒன்றோட ஒன்று மெர்ஜ் ஆகாமல் இருக்கும். ஹேர் ட்ரையர் இல்லைன்னா நீங்கள் வந்து ஒன்ஸ் ஒரு நைட் ஃபுல்லாக விட்டுட்டீங்கன்னா நல்லா கலர்ஸ் செட் ஆகிடும். என்கிட்ட இருக்கிறதுக்காக நான் அப்படி ட்ரை பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் அந்த குட்டி குட்டி டிசைனுக்கு பிங்க்கு, அந்த மேலே இருக்க டிசைனுக்கு ப்ரௌன் கொடுத்துருக்கேன். நம்மளுக்கு பிடிச்ச டிசைனை OHP ஷீட்டில் வரைஞ்சி கலர்ஸ் பண்ணலாம். பண்ணிவிட்டு ஒரு ஃப்ரேம் போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். நான் இந்த பட்டர்ஃப்ளை டிசைன் முடிச்சுட்டு அதுக்கு பின்னாடி பேக்ரவுண்டுக்கு கில்டர் ஷீட் யூஸ் பண்ணியிருக்கேன். எல்லா பேப்பர் ஸ்டோர்லேயும் கிடைக்கும். இந்த கில்டர் ஷீட் யூஸ் பண்ணி ஃப்ரேம் போட்டிருக்கேன். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். ஜஸ்ட்டு நம்மளுக்கு பிடிச்ச டிசைனை வரைஞ்சி கிளாஸ் கலர்ஸ் கொடுத்து ஃப்ரேம் போட்டோன்னா சூப்பராக இருக்கும். இதை நீங்கள் கிஃப்டாகவும் கொடுக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.